யோசிச்சு பாருங்க. நடுராத்திரி கரெக்டா 2 மணி. வெளியில மழை பெய்யுது. சிங்கப்பூர் பிஐஇ ஹைவேல நீங்க மட்டும் தனியா கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. அப்போ என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராத்திரி 2 மணிக்கு மேல வெள்ளை ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு லிஃப்ட் கேட்டா, எக்காரணத்து கொண்டும் என்ன நடந்தாலும் சரி அவள கார்ல ஏத்தவே கூடாது. ஏத்துனா அதுவே உங்க வாழ்க்கையோட கடைசி பயணமா கூட மாறிடலாம். அந்த அடையாளம் தெரியாத பயணி 2024ல விஜய்ங்கிற ஒரு கிராப் டிரைவர் இந்த மாதிரி ஒரு மழையில யாருமே இல்லாத அந்த இருட்டான ரோட்ல போயிட்டு இருக்காரு. அப்போ சரியா ரோட்டோரமா ஒரு பொண்ண நிக்கிறத பாக்குறாரு. வெள்ளை ட்ரெஸ், நனைஞ்ச முடியால அவ முகம் முழுசா மூடிருக்கு. சரி, பாவம் இவ்ளோ மழையில தனியா நிக்கிறாளேன்னு நினைச்சு விஜய் காரை நிப்பாட்டிட்டாரு. ஆனா அதுதான் அவர் செஞ்ச ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. கார் கதவு திறக்குது. அவ உள்ள ஏறி உக்காந்ததும் ஒரு மாதிரி பயங்கரமான கிசுகிசுப்பான குரல்ல வுட்லாண்ட்ஸ் போங்க அப்படின்னு சொல்றா. திடீர்னு வெளியில கேட்டிருந்த மழை சத்தம் சுத்தமா நின்னு காருக்குள்ள ஒரு மயான அமைதி. அந்த பயங்கரமான பயணம் ஆரம்பிக்குது. இந்த திடீர் அமைதி இருக்குல்ல, அதுவே ஒரு மிகப்பெரிய ஆபத்தோட அறிகுறிதான்னு அவருக்கு அப்ப புரியல. அடுத்த சில நிமிஷங்கள்லயே கார் ஏசி அப்படியே ஐஸ் கட்டியா உறைஞ்சு போகுது. ரிவ்யூ மிரர்ல பாக்குறாரு. முகம் சரியா தெரியல, ஆனா எது கொடூரமா தெரியுது. அதுக்குள்ள திடீர்னு ரேடியோ தானா ஆன் ஆகி ஒரு மாதிரி கர்ன்னு பயங்கரமான ஸ்டாட்டிக் சத்தம் காருக்குள்ள கேட்க ஆரம்பிக்குது. அந்த ரேடியோ சத்தத்துக்கு நடுவுல ரொம்ப தெளிவா ஒரு குரல், "டோன்ட் லெட் அஸ் ஸ்டே, அவள உள்ள வச்சுக்காத" அப்படின்னு கேக்குது. இத கேட்டதும் பயத்துல உறைஞ்சு போன விஜய் எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு வேகமா ஆக்சிலரேட்டர் மிதிக்கிறாங்க. கார் இவ்ளோ வேகமா போகும்போது பின் சீட்ல இருந்து திடீர்னு ஒரு பயங்கரமான சிரிப்பு சத்தம். மிரர்ல பார்த்தா அப்படியே கருப்பான கண்கள், பாதி எரிஞ்ச முகம், வெளிய தொங்குற நாக்கு. அலறிக்கிட்டே சடனா பிரேக் அடிக்கிறாரு. திரும்பி பார்த்தா பின்னாடி யாருமே இல்ல. ஆனா அந்த சீட் மட்டும் அப்படியே முழுசா ஈரமா இருக்கு. இதோட அதிர்ச்சியுட்ட உண்மை என்ன தெரியுமா? அந்த பயங்கரமான ராத்திரி ஒரு வழியா முடிஞ்சு அடுத்த நாள் விடியுது. காலையில எழுந்து நியூஸ் பாக்குறாரு விஜய். பல வருஷத்துக்கு முன்னாடி அதே பிஐ ஹைவேல ஆக்சிடென்ட்ல இருந்த ஒரு பொண்ணோட போட்டோவை டிவில காட்டுறாங்க. அத பார்த்து அப்படியே ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா நேத்து ராத்திரி அவர் கார்ல ஏறினது அதே முகம். சோ இப்ப நீங்களே சொல்லுங்க, இருட்டுல தனியா ஒரு மிட்நைட் ஹைவேல போகும்போது யாராவது அன்னோன் பேசஞ்சர் லிஃப்ட் கேட்டா குடுப்பீங்களா?